முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக சதுர்த்தி அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 16ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் பூராடம், சந்திராசிரமம் ரோஹிணி, யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் சாத்தியம், திதி சதுர்த்தி, கரணம் பவம். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 வரை, மேலும் இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று புதிய பொறுப்புகள் தேடி வரும், அதனால் அலைச்சல் விடயங்களை சந்திப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய முயற்சிகளும் கடின உழைப்பும் உங்களுடைய வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருக்கும். அரசு வழி ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். தந்தையினுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் அல்லது அதிகாரிகளின் வழிகாட்டுதல் அல்லது மூத்தோரின் வழிகாட்டுதல் உங்களை செம்மைப்படுத்தும். சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாகவும் ஊக்ககரமாகவும் இருப்பீர்கள். வாழ்க்கை துணையால் வரக்கூடிய செலவுகளை விரயங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். ரிஷபம். குடும்பத்தில் நீங்கள் நல்ல விதமாக பேசினாலும் அதை தப்பர்த்தம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளை உங்களை விட்டு பிரிவதற்கு, தற்காலிகமாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது குடும்ப அங்கத்தினர்கள் யாராவது பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் விமர்சனங்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி பெற்று லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதற்கு அல்லது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு அலைச்சல் விடயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். பெண்களாலும் சக ஊழியர்களாலும் ஆதரவு நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையோட சில வாக்குவாதங்கள் சச்சரவுகளை தவிர்ப்பது இந்த நாளை இனிதாக கடந்து போவதற்கு உதவும். மிதுனம். இன்று உங்களுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். எடுத்த காரியங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய திறமைகள் அடையாளப்படுத்தப்படும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். அதனால் ஆதாயங்கள் உண்டாகும். நண்பர்கள் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார். உறவினர்கள் வருகை பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்க பாருங்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரித்து காணப்படும். அதை அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் குழந்தைகளின் தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்வது உங்கள் கடமையாகும். கடகம். இன்று பணிச்சுமை அதிகரிப்பதால் கடின உழைப்புகள் அல்லது அதிக சிரமங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். சிரமங்கள்னால் உடல் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். மேலும் உங்கள் திட்டங்களால் அதையெல்லாம் சமாளித்து அதை வெற்றி காண்பீர்கள். பெண்களால் சக ஊழியர்களால் மாற்றுமொழி பேசுவர்களால் அவருடைய ஆதரவு உங்களுடைய தொழில் வேலை செய்வதற்கு ஆறுதலாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு இருப்பதாலும் நீங்கள் இன்று உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வீர்கள். எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அல்லது பக்குவம் உங்களுக்கு வந்துவிடும். அரசு காரியத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் இருக்குது. அரசு உதவிகள் நன்றாக கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்துக்காக சில தியாகங்களை அல்லது விரயங்களை அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். சகோதரர் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை கேட்டு நீங்கள் நிறைவேற்றுவது நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு அல்லது மாற்றங்களுக்கு சில எதிர்ப்புகள் தடைகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சகோதரோட சிறு சிறு சச்சரவுகள் வந்து போகும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணை வேலை என்று வேலையில் ஒர்க்காலிக்காக இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நீங்கள் தான் பார்த்து செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் அவருடைய ஆரோக்கியம், அவருடைய விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுக. சிம்மம், உங்களுடைய விருப்பங்கள் தடை தாமதங்களுக்கு பிறகு நிறைவேறும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கும். அரசு வழி உதவிகள், அரசு ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் புகழையும் பெருமையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். சகோதரர் சில விரயங்கள், அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் அவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் நீங்கள் தனிமையாக இருப்பதாக உணர்வீர்கள். எல்லோரும் உங்கள்கிட்ட உதவி வாங்கிக்குவாங்க. ஆனால் உங்களை தனியாக விட்டுட்டு அவங்க மட்டும் கூடி கூடி பேசிக்குவாங்க, அல்லது உங்களை ஒத்தைப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும். கவலைப்படாதில், போக போக சரியாகிவிடும். அது தாயாருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. தந்தையுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை தன்னுடைய வேலை சுமை அதிகரிப்பதால் நீங்கள் அவருடைய சொந்த விஷயங்களை கவனித்துக் கொள்வது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கன்னி, நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பம் ஆகும். கூட்டு முயற்சிகள், கூட்டாளிகள், கூட்டுத் தொழில்கள் எல்லாம் லாபத்தை தரும். உறவினர்கள் மகிழ்ச்சியை தருவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய உறவினர்கள் அல்லது தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு வழி காரியங்கள், அரசு விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். சகோதரருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் பணிசுமையும் கூட்டிக் கொடுக்கும். இருந்தாலும் நண்பர்கள் உதவியால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்கள், அரசு வழி உதவிகளில் தடங்கள், பிரச்சனைகள் இருப்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். குழந்தைகளுடைய செல்வாக்கு உங்களுக்கு பெருமையும் புகழையும் பெற்றுத்தரும். சகோதரருடன் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். ஆன்மீக யாத்திரைகள் செய்வதற்கான ஆர்வங்கள் கூடும். வாக்கியத்தினுடைய ஆளுமை அதிகாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் அனுசரித்து போகவும். விருச்சிகம், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். குடும்பத்தினர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். புதிய நபர்கள் குடும்பத்தில் அறிமுகம் ஆவார்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் சார்ந்த விருப்பங்களும் சொந்த விருப்பங்கள் எல்லாமற்றும் நிறைவேறும். அவற்றை நிறைவேறுவதற்கு உங்களுடைய சக ஊழியர்கள், பெண்கள், மாற்றுமொழி பேசுபவர்கள் எல்லாரும் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பீங்க. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய தகுதிக்கு மீறிய விருப்பங்கள் அல்லது செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமும் கண்டிப்பும் தேவைப்படுகிறது. சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். லாபங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். வருமானமும் லாபமும் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஒரே சீராக இருக்காது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் அது ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். தனுசு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வெற்றிகள், வருமானங்கள், லாபங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதற்கு காரணம் உங்களுடைய கடின உழைப்பு, தெளிவான திட்டங்கள், சீரிய முயற்சிகள், துரித செயல்கள், இது எல்லாத்தையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற வேலையில் கண்ணு கருத்தமாக இருந்து வெற்றியும் வருமானத்தை மட்டும் உங்களுடைய நோக்கமாக வைத்துக்கொண்டு திறம்பட உழைத்து நல்ல வெற்றிகளை பெறுவீங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு பிரச்சனைகளை தரும், தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அரசு வழி காரியங்கள், அரசு விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருப்பதால் அதை இன்று ஒத்தி போடவும். குழந்தைகளுடைய தெளிவான திட்டங்கள், செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மனைவி வழியில் நல்ல பண ஆதாயங்கள், சொத்து சேர்க்கைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மகரம், நீண்ட நாளாக நீங்கள் செஞ்சிட்ருக்கணும்னு நினைச்ச முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு செயலாக்கம் பெற்று வெற்றிகளை தரும். உங்களுடைய தொழில் சார்ந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால் லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு பெண்கள், சக ஊழியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்களாக உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு சுமைகள் அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. சகோதரருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அரசு வழி விஷயங்கள், அரசு காரியங்கள் நல்ல பலனை தருவதால் நீங்கள் அதை
இன்று சிறப்பாக செய்து வெற்றி பெறலாம். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை அதில் வெளிப்படும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய செல்வாக்கு சிறிது சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையோடு விவாதங்களை தவிர்க்கவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும். அது நன்மை பயக்கும். கும்பம், உங்களுக்கு இன்றைக்கி வாய் மட்டும் போதுங்க, அதை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவீங்க. எல்லோரையும் பேசியே மயக்கிடுவீங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது அது ஒரு பெரிய கரை. அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, அதுக்கு பேர் ரொம்ப டீசெண்டாக இங்கிலீஷில் டிப்ளமசி அப்படிம்பாங்க. அதனால் அந்த ஒரு கலை உங்களுக்கு இன்றைக்கு நல்லா சிறப்பாக செயல்படுகிறது. அதனால் வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நண்பர்களோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அரசு காரியங்கள், அரசு மொழி விஷயங்கள் நல்ல லாபத்தை தரும். உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமைத்தன்மை எல்லாம் நீங்கள் வகுக்கின்ற திட்டங்களில் நல்லா தெரியும். குழந்தைகளோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. சகோதரருடைய எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சில விமர்சனங்களை நீங்கள் கடந்து போவது இன்று நாளை கடந்து போவதற்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கை துணையோட ஆளுமை அதிகமாக இருப்பதால், அது ஆதாயமாக இருப்பதால் அதை சகித்து செல்வது நல்லது. அடுத்து மீனத்துக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் உங்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க. ஏன்னா நீங்கள் கடமையே கண்ணாயினா இருக்க போகிறீங்க. வேலையை தவிர வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுடைய கர்ம சிந்தனை அதிகரிக்கிறது இன்றைக்கி. அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை கூட கவனிக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு வேலையில் கவனம் செலுத்துவீங்க. அதற்கு சக ஊழியர்கள், பெண்கள், வேற்று வழி பேசுவதெல்லாம் நல்லா உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கணக்கு பார்த்து பேசாதீங்க. சரளமாக சகஜமாக பேசி எல்லாரையும் மகிழ்வீங்க. எல்லாத்துலேயும் லாப நஷ்ட கணக்கு பார்க்காதீங்க. அப்போ தான் உறவுகள் நிற்கும். இல்லாட்டி உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போய்விடும். அரசு வழி விஷயங்கள், அரசு காரியங்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தால் அதை ஒத்தி வைக்கவும். நிர்வாகத்தில் ஆளுமைத்தன்மையில் உங்களுடைய வளர்ச்சிகள் தென்படும். குழந்தையுடைய திறமை உங்களுக்கு செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் அல்லது ஈகோ கிளாஷ், கௌரவ பிரச்சனைகள்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா குடும்பங்கிற சக்கரம் எந்தவித டேமேஜ் இல்லாமல் அது பாடு ஓடிட்டுருக்கும். அதனால் தேவைங்கிறது சின்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதனால் கிடைக்கக்கூடிய பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சி. அதுக்காக யாராலும் என்னென்னமோ செலவு செய்கிறாங்க. நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டிங்களா? பண்ணிக்கோங்க. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாக கடந்து போவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. அவர் உங்களுக்கு எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழிகுறைப்போம். எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.